இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் அழகு சாதன பொருட்களில் பயன்படுத்துகிற வண்ணக்கற்கள், ஜெம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜெம்ஸ் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஜெம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஜுவல்ஸில் நம்ம நிறைய ட்ராயிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப அந்த இடங்களில் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா ஜுவல்ஸ்லையுமே அந்த கற்கள் சம்மந்தமான பேட்டர்ன்ஸ் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் டூல் யூஸ் பண்ணி ஒரு ஜொல் அதில் பதிந்து இருக்கிற அந்த கல்லையும் நம்ம வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ நார்மலாக நான் யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்கெட்ச் புக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே கலர் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். அவுட்லைன் மட்டும் பிளாக் பென் யூஸ் பண்ணி நான் இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்களே இதே போல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ கலர் பென்சில் பிளாக் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஷேட்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட் கோட்டிங் ஷேட்ஸ் நம்ம இப்போ கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எங்கெல்லாம் அந்த லைட்டிங் தெரியுதோ, அந்த வெளிச்ச பகுதி தெரியுது இல்லையா, அந்த இடம் மட்டும் நம்ம கேப் விட்டுட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ செகண்ட் கோட்டிங் அந்த கல் பதிந்து இருக்கிற இடத்துல நம்ம ஷேடிங் அழுத்தமாக நம்ம கொடுக்கணும். ஸோ இது போல் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, இது போல் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதே போல் அந்த ஃபுல் சர்க்கிளும் அந்த அவுட்லைன் ஏரியாவுக்கு அந்த பகுதியில் முழுக்க நம்ம ஃபில் பண்ணிடணும். இப்போ நம்ம பார்த்தோன்னா ஃபுல்லாக அதை கவர் பண்ணி ஷேடிங் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சென்டர் பொசிஷன்லேயும் லைட்டாக இந்த ஷேடிங் தெரிகிறது போல் நம்ம பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஸோ ஒரிஜினலாக அந்த ஜொல்லில் இருக்கிற கல் போலவே அழகாக தெரியுது. பாருங்கள், நம்மளுக்கு நல்ல விசிபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம ஒயிட் பென் யூஸ் பண்ணி இந்த டாட்ஸை வைக்கலாம். ஸோ ரொம்ப டைனியாக நிறைய நம்ம ஜொல் ஒர்க் பண்ணணுன்னா, அதாவது ஜொல் ஒர்க் அந்த பெயிண்டிங் பண்ணணுன்னா நிறைய டைனியான அந்த விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணால் தான் அந்த ஒரிஜினல் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த வெளிச்ச பகுதியும், ஸோ எங்கெல்லாம் அந்த டாட்ஸ் தெரியுதோ, ஸோ அதுபோல் நம்ம அந்த ஒயிட் பெனில் நம்ம பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா கிரே கலர் பென்சிலில் கிரே கலர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம கிராஃபிட் பென்சிலே யூஸ் பண்ணி, ஸோ நான் இப்போ வைக்கிற அந்த ஷேட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு ஒன் சைடு மட்டும் இந்த ஷேடு தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த ஜொல்லோட ஒன் சைடு மட்டும்தான் இப்போ இந்த ஷேடு நான் இப்போ ஆட் பண்ணுறேன் இந்த படத்தில். ஸோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்தபடியாக ஒரு ஓவல் ஷேப் யூஸ் பண்ணி ஒரு ஜொல் வித் அந்த ஸ்டோனை நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் அந்த ஓவல் மட்டும் பிளாக் பெனில் போட்டாச்சு. அடுத்தது ரொம்ப மைல்டாக லெட் பென்சில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது போல் பாருங்கள், ரொம்ப டார்க்காக நீங்கள் அதை டச் பண்ணுறாதீங்க. ஸோ இந்த மெத்தடில் லைன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா எங்கேயுமே மிஸ் ஆகாது. பாருங்கள், எல்லாமே ஈவனாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஜொல்லில் இப்போ நம்ம இது போல் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பேட்டர்ன் அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக அது கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற கலர் கிரே கலர். ஸோ நீங்கள் கிரே கலருக்கு பதில் கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ நான் கலர் பென்சிலில் கிரே கலர் இருக்கிறதுனால அந்த கிரே கலர் ஷேட்ஸ் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஓவல் ஷேப்பில் அந்த அவுட்லைன் ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஷேடிங் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. சென்டராக வாமாக லைட்டாக தெரிகிற மாதிரி அந்த போர்ஷன் விட்டுட்டு தான் ஷேடிங் வச்சுருக்கோம். அகைன் அதே போல்
ஒன் சைடு மட்டும் இந்த ஷேடோ வந்து இப்போ நம்ம வந்து ஷேடிங் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஒரு ஒன் சைடு மட்டும் இந்த ஷேடிங் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் அந்த ஷேடோ நிழல் இருக்கிறது போல், இந்த ஜொல்லுக்கு கீழே அந்த நிழல் இருக்கிறது போல் ஒரு எஃபெக்ட் தெரியுது பாருங்கள். ஸோ அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணலான்னா, ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. கலர் பென்சிலில் லைட், அதாவது ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த லைட்டாக வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ லைட்டாக நான் வந்து ஃபில் பண்ணுற பாருங்கள். இது போல் நீங்கள் ப்ளூ கலர் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ அந்த சுற்றியும் வந்து அந்த ஸ்கை ப்ளூ கலர் ஆட் பண்ண பிறகு நம்ம அடுத்தபடியாக எடுத்துருக்கிற கலர் பிளாக் கலர் பென்சிலில் இருக்கிற பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. ஸோ ஷேடிங் வந்து அழகாக ஃபைனாக வந்து கொடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒயிட் பென் எடுத்துக்கோங்க. ஜெல்லி ரோல் பென்னு சொல்லுவாங்க. ஜெல்லி ரோல் பென் யூனிபால் கம்பெனிலையும் இருக்கும். இல்லை நீங்கள் மற்ற எந்த பிராண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் இந்த ட்ராயிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.